அடியாத்தி, இதுக்குள்ள எம்பிட்டு விஷயம் இருக்கா? நான் என்னமோ வாய்க்கு ருசியா பொண்ணு மாப்பிள்ள வயிறு மூட்டை திங்கிறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம பானைக்குள்ள ஒளிச்சு வச்சு குடுக்குறீங்களாக்கும் நினைச்சேன். வயக்காட்டு வழியா தெரிஞ்ச கழுதிக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உன் வீட்டுல இருந்து போக வேண்டிய சீருமா. தெரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் கற்பூரம் தான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியலம்மா. ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன். கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க. வாங்க. போன உடனே சாப்பாடு தானே? ஆமா. வெரி குட் வெரி குட். என்னம்மா சீரா? ஆமா, என் மாமனுக்கு சீர் தான் கொண்டு போறேன். பாட்டி அடியில கூத்த மாமனை கட்டிக்கு வந்தவள மறு வீட்டு பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க. வெள்ளம் திங்கிறது ஒருத்தி, விரல சூப்பறது இன்னொருத்திங்கிற கதையெல்லாம் இருக்கு. ரோசா பூவோட மல்லிகைப்பூவும் கிடைச்சா மோந்து பார்க்காம சும்மாவா இருப்பான்? முத்துக்கால கொடுத்து வச்சா வெளியில சொன்னா வீதி எல்லாம் நாரி போவோம். ஆத்துல போறது ஆத்துலதான் போவோம், காத்துல போறது காத்துலதான் போவோம். ஒய்யார கொண்டையா தாளம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரம் பேணும். பொண்டாட்டி இருக்கும் போது வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்ம ஊர் ஆம்பளுக்கு வழக்கம். அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான். இடுப்புல தாலியை சுமந்துக்கிட்டு தெரிஞ்சவா என்னைக்கு குழந்தைய சுமக்க போறாளோ? வாங்கடி சக்களத்திகளா. பணந்தட்ட கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா. அவ வீட்டுல 1000 முள்ளைகளை வச்சுக்கிட்டு விறகு எங்க கிடைக்கும், தீ எங்க மூட்டலன்னு அலையறீங்களடி வெக்கம் கட்ட சிரிக்குகளா. புருஷனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்தவளக புள்ள இருக்க போறேன்னு சொல்லிவிட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்தவளெல்லாம் பேச வந்துட்டால. பேச பெருசா. அடியே, நான் என் மாமன் கூட படிப்பேன், ஏந்திருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உறவு இருக்கு, உரிமை இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ, உன் அக்கால போ சொல்லு, உன் தங்கச்சிய போ சொல்லு. மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாடி இருக்காரு, சுபு இருக்கான், கனகராசு இருக்கான், கைலாசம் இருக்கான். வேற மறைகுழந்தை என்ன மறந்துட்டியே? போடா நீ போ. தச்சு வச்சாலும் வாய் தருக்கு தற்குங்கும், மூட்டி வச்சாலும் முடு முடுக்கும். எப்படா விடியும், எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆறு பிறந்து வச்சுக்கிட்டு ஏன்னு நீங்க அழுறீங்க? அடியே, எவளாச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க, இழுத்து பிடிச்சு அறுத்துப்படுவாரு. ஆமா தட்டுவானி. சபாஸ் மாதிரி குழந்தை பரணி பாடிட்ட. இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க புறவை பேச மாட்டாருங்க. பூச்செண்டு, உங்க பெரியமா வந்திருக்காங்க. தெரியுமா? வாங்க தெரியுமா? நெல்லு வான்னு வாய் நிறைய கூப்பிட நிலைமையில இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் மகனுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாமத்தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். பாரிசுக்காக கொண்டு வந்த சேர வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவம்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாக்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சந்நிதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் பிள்ளை அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க. வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தட்ட வாங்கிக்கோ. ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. ஐயா ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. வலிக்குயா ஐயா. ஐயா உங்களுக்காக வண்டி எடுத்து வைக்க போக மாட்டேயா. ஐயா விட்டு சொல்லுங்கயா. ஐயா 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 விட்டுருக்கியா. ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. ஐயா மாடு ஏண்டா தடமாறி போச்சு, அதுவும் பழகுன மாடு ஏண்டா போச்சு. போச்சு என் மான மரியாதை எல்லாம் தட்டோட போச்சு. வெட்டுப்பட்ட வாழை மரத்தை ஒட்ட வச்சு உறவை புதுப்பிக்கணும்னு நினைச்சா அது இந்த கட்ட உசோடக்கு வரைக்கும் நடக்காது ஐயா. அதையும் மீறி யாராவது போகணும்னு நினைச்சா
அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்கையலா சுத்தி வந்து கழுத்துல கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டு போக சொல்லியா கணக்கு புள்ள. ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா. மழை வருது, வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆரப்படுத்துங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றான். சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன். நிறைய காத்திருக்கனே. அடிங்க பொண்ணாடிக்கு போறது. என்ன பூச்சுண்ட கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது. அதான். புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா. உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா தெரிஞ்சே தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1000 தான் நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அக்கா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன். அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மன்றத்துல. என்ன மாதிரி குழந்தை இந்நேரத்துல இங்க? கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போறீங்களா? வாங்கின பூ வாடி போச்சு, காய்ச்சின பாலும் ஆறி போச்சு. வைராக்கியமா வைராக்கியம். ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை காப்பாத்த தாலி மட்டும் கட்டினா போதுமா? இவளுக்கு புடிச்ச நான் நடந்துக்கு வேணா? இந்த சிறுக்கிக்கு கல்யாணம் முடியற வர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கிடக்குறீங்க. இவ இங்க இந்நேரத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா. இது அப்பவும் மாமனோ இல்ல ஊர்ல யாராவது பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மாதிரி குழந்தை. என்ன நொல்ல மாதிரி குழந்தை? ஐயா நான் செத்துட்டேயா. அதுக்காக 2 பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ள பெத்து கொடுங்க. அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பூச்செண்டு மாமனும் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. மாமா, நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. பாவம், அவ சின்ன பொண்ணு.